உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. I will comfort you. நான் உன்னை தேற்றுவேன். இயேசு உங்களை தேற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எடுத்து வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல். ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறது. அந்த பிள்ளை என்ன குரங்குத்தனம் பண்ணியிருந்தாலும், அந்த பிள்ளை என்னதான் காரியத்தை தலைகீழா வச்சிருந்தாலும், ஆனால் தாயானவள் அந்த பிள்ளைய ஒரு காலம் கைவிடவே மாட்டார். ஏன்னா 10 மாதம் சுமந்த அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளையோட அருமை. ஆமாம், அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளையோட அருமை. அந்த பிள்ளை பசியோடு இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பிள்ளையினுடைய திருமுகத்தை பார்த்து அந்த பிள்ளை எதுக்கு அழுகுது, ஏன் அழுகுது அப்படின்னு அந்த தாயானவள் ஓடி போய் அந்த பிள்ளைய மார்போடு தேற்றும். சில வேளையில் அந்த பிள்ளைகள் அழும். ஆனால் தாய் ஆனவள் என்ன பண்ணுவான்னா, ஓடி போய் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஓடி போய் அந்த குழந்தைய தோளில் போட்டு தட்டுவாங்க. ஏன் தெரியுமா? இப்போ அந்த தாய்க்கு தெரியுது தன் பிள்ளைக்கு அவளுடைய அரவணைப்பு வேணும். அல்லேலூயா. தன் பிள்ளைக்கு அவளுடைய அரவணைப்பு வேணும். தன் பிள்ளைக்கு தாயினுடைய அரவணைப்பு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த அரவணைக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுங்க. அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? ஒரு சந்தோஷம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அரவணைச்சிருக்கிறீங்களா? உங்களை தான் கேட்குறேன். உங்கள் பிள்ளைய கட்டி பிடிச்சிருக்கிறீங்களா? அரவணைச்சிருக்கிறீங்களா? குழந்தையா இருக்கும்போது அரவணைச்சிருப்பீங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை. இன்னைக்கு தாயினுடைய அன்பை அந்த பிள்ளைகள் ருசி பார்க்கும்படியா ஒரு அரவணைப்பு தேவை. தாய்மார்கள் இருந்தீங்கன்னா எந்திரிங்க, உங்கள் பிள்ளையை தூக்குங்க. தூக்கி மார்போடு அடி வச்சு தட்டுங்க. எப்படின்னா, நான் இப்போ செஞ்சு காமிக்கிறது போல மார்போடு வாங்க, தூக்குங்க. கர்த்தர் செய்ய சொல்றாருங்க. வாங்க சீக்கிரம். எப்படின்னா பாருங்க, இப்படி தூக்கி இப்படி தட்டுங்க. இப்படி தூக்கி தட்டுங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் இந்த நாளிலே தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை புதுப்பித்து ஒரு பாசத்தில் குடும்பத்தை கட்டணும்னு நினைக்கிறார். அடித்த தாயானவள், பிள்ளை செய்த தவறினால் அடித்த தாயானவள் இன்று பிள்ளை தாயை விட்டு தூரம் போயிருக்கலாம். தாயின் பேச்சை கேட்காம இருக்கலாம். ஏதோ ஒரு அக்கிரமத்தினால, ஏதோ ஒரு விஷயத்தினால தாய்க்கும் மகளுக்கும் உறவுகள் விரிசல் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் பிரியப்படுகிறது என்னவென்றால், ஒரு தாயை தேற்றுவது, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உங்களை தேற்ற போறாரு. அதற்கு முன்பாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தேற்றணும். உங்கள் உறவுகளை, தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான உறவை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறபடியா இப்படி தேற்றணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. செய்யுங்களேன், பரவாயில்ல. தூக்க முடிகிறவங்க தூக்குங்க, இல்லை கட்டி பிடிங்க. தூக்க முடியலன்னா கட்டி பிடிங்க, அவ்வளோதான். அக்காங்கள் தங்கச்சிக்கு தாய் மாதிரி தான், கட்டி பிடிங்க. அக்காங்கள் தங்கச்சிக்கு யாரு? தாய்மார்கள். கட்டி பிடிங்க. கட்டி பிடிச்சி தாயானவள் தன் பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. நான் உன்னை தேற்றுவேன். ஆமென். நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. உன் நிலை என்னவாக இருந்தாலும் அந்த நிலையை பற்றி நீ கவலைப்படலாம். நீ இந்த நிலையில் இருக்கிற,
கேவலமான நிலையில இருக்கும் பொழுது எந்த மனுஷனும் வந்து தூக்க மாட்டான். ஆனா கேவலமான நிலையில இருக்கும் பொழுது தூக்கக்கூடிய ஒரு உறவு உண்டுன்னா அது தாயும் தகப்பனும் தான். அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தாயானவள் ஆகாரத்தை உண்டு கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் ஒரு கழிவு டாய்லெட் போயிடுச்சுன்னா முகம் சுளிக்காம எந்திரிச்சு போய் கையை தொடச்சி அந்த பிள்ளைய சுத்தப்படுத்திட்டு வந்து திரும்ப தன்னுடைய காரியத்தை செய்கிறவங்க தான் தாய். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு குடும்பம் புதுப்பிக்கப்படணும், பட்டு சபையை விட்டு கடந்து செல்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. குடும்பம் கட்டப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கட்டப்படும் பொழுதுதான் அங்க ஒரு தேற்றுதல் உருவாகும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தம் பிள்ளைகளாகிய நம்மை தேற்ற பிரியப்படுவாருங்க, தேற்ற பிரியப்படுகிறார், தேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியா எங்க ஆண்டவர் தேற்றுவாரு? உன் பயத்தில் உன்னை தேற்றுவார், உன் பயத்தில் உன்னை தேற்றுவார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 19:2. இல்ல, எசபேலுடைய சத்தத்துக்கு கேட்டு யார் அங்க பயந்தாரு? எலியா. அவ்வளவுதான், உன் பிராண நான் வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு சத்தத்தை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சுங்க. வார்த்தையை கேட்ட உடனே ஒரு பயம் உண்டாகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 வாசிங்க. நாலு. எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அப்போ அங்க ஒரு சத்தத்துக்கு கேட்டு உன்னை அழிச்சிடுவேன்னு ஒரு சத்தம் கேட்ட உடனேயே அவன் எங்கே ஓடி போகிறான்? தனிமையை நோக்கி தன் உயிரை காத்து கொள்ள ஓடி போறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க எலியா செய்த ஒரு நல்ல காரியம், அவருக்கு தீர்க்கதரிசி தனக்கு தெரிந்த ராஜாக்களிடத்திலே அவர் ஓடி போகல, தனக்கு தெரிந்த மனிதர்களிடத்திலே ஓடி போகல, தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள அவர் ஓடி போனவராயிருக்கிறார். தேவபிள்ளையே, அநேக வேளையில வேதனைகளும் பாடுகளும் நமக்கு வரும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்னா, மனிதர்களை தேடி ஓடி போகிறதுனால தான் நாம் தேவ சத்தத்தை கேட்க முடியாதவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய தேற்றுதலை உணர முடியாத பிள்ளைகளாக இருக்கும். உங்களை தேவன் தேற்ற வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்யக்கூடியது, நம் பயத்திலே, நம் நெருக்கத்திலே, நம் வேதனையிலே, வேதனையின் விம்பலிலே நிற்கும் பொழுது நாம் ஓடக்கூடிய ஒரு இடம் தனிமையிலே, தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்திலே. நல்லா சொல்லுங்க, தேவ சமூகத்திலே சொல்லுங்க. தேவ சமூகத்திலே. கூட இருந்த உதவிக்காரனையும் நிப்பாட்டிட்டு எங்க போயிட்டாருன்னா ஒரு சூறை செடியில. 5 வாசிங்க சிஸ்டர் திரும்ப. ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். ஆலம்ஸ்டாரா தேற்றுவதற்கு ஒரு தாய் தேற்றுவது போல
என்ன தேவைங்கிறது நல்லா பார்த்துக்குங்க. இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஓடி வந்து சூர செடிக்குள்ள படுத்துக்கிட்டவனுக்கு தேவதூதன் வந்து உனக்கு என்ன வேணும்னு முதல்ல கேட்கவே இல்லை, எழுந்து போஜனம் பண்ணுன்னு கேட்டார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, நீ ஒருவேளை சோர்ந்து போய் கிடக்கிறேன்னா உன் சோர்வை சொல்லுவதற்கு முன்பாகவே உனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த கர்த்தராயிருக்கிறார். பிள்ளை விளையாடிட்டு ஸ்கூலை முடிச்சுட்டு வந்த உடனே அந்த பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறத தாய்க்கு தான் நல்லா தெரியும், தந்தையை விட ஒரு தாய்க்கு தான் தெரியும். இன்ஃபேக்ட் தாய் தான் தந்தையின் இடத்த ரெக்கமெண்டேஷன் போவாங்க. பொண்ணு ஆசைப்படுறான், பையன் ஆசைப்படுறான், அந்த பொருளை வாங்கி கொடுத்துடலாமே, நம்ம இன்னைக்கு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? எத்தனை தாய்மார்கள் அப்படி சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை தாய்மார்கள்? பையன் ஆசைப்படுறான், அந்த படிப்பு படிக்கலாம், அவன் ஆசைப்படுறான், இதை செய்யலாம். இல்லை இல்லை, தாய்க்கு தான் தெரியும். ஏன்னா தாயானவன் தான் ரெக்கமெண்டேஷனுக்காக எல்லா இடத்துக்கும் போவான். தந்தை வந்து ஒரு சில இடங்களுக்கு தான் போக முடியும். தாய் தான் தன் பிள்ளைக்காக எல்லாவற்றையும் செய்கிறவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அங்கே தூதர் வந்து எலியாவுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவராய் இருக்கிறார். எழுந்து போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு. எழுந்து குளின்னு சொல்லலை, எழுந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, எழுந்து இதை பண்ணுன்னு எதுவுமே சொல்ல, ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன தேவைங்கிறது அறிந்தது. பரலோகம் எலியாவுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறபடினால போஜனத்தை தூதர்கள் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை நம் தாயாகி இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஒன்று, அந்த தூதர்கள் கொண்டு வருவதற்கு தடையாக இருப்பது யாருன்னா நாம தான். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் விசுவாசத்தோடு ஜெபம் பண்றார். அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தூதர்கள் அந்த ஜெபத்தை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. ஜெபம் பண்ணிக்கினே இருக்கார், பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த தூரம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பரலோகம் தேவ பாதத்துல தூதர்கள் அதை வைக்கும் பொழுது தேவன் அதை அங்கீகரித்து அந்த ஜெப விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுத்து அது என்ன கேட்டாரோ அந்த விண்ணப்பம் பரலோகத்துக்கு கொண்டு வர மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ அது வந்தது. அந்த பொருள் வருவதற்கு முன்பாகவே தூதர்கள் அந்த இல்லத்துக்குள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஜெபிக்கிற வேலையில் ஜெபிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக கொண்டு வந்தாங்க. ஜெபிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக கொண்டு வந்தாங்க. அவர் இல்லை, காத்திருக்கிறாங்க. அப்புறம் தான் தூதர்கள் அந்த பொருளை வைத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அவர் மனிதர்களை நம்பி எந்த பொருளை கேட்டாரோ அதை மனிதர்களிடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார், கேட்க ஆரம்பிச்சிட்டார். உடனே பரலோகம் எடுத்துகிட்டு வந்த பொருளை எடுத்துகிட்டு போயிடுச்சு, தூதர்கள் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அநேக வேளையில் நம் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத நிலை என்னன்னா, பரலோகம் அல்ல, நாம் தான். எவரிடத்தில் கேட்டோம், யாரிடத்தில் கேட்டோம் என்கிற நிச்சயத்தோடு நாம் கேட்கும் பொழுது அவைகளை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். தாயானவள் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்கிறத உணர்ந்து அதை சமைச்சு கொடுக்குற வரைக்கும் பிள்ளை காத்திருக்கணும். சமைச்சு எடுத்துட்டு வரும்போது ஆசையாக பார்த்தா பிள்ளை போயிட்டு ரோட்டில் போயிட்டு கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிட்டா தாய்க்கு கோவம் வருமா, கோவம் வராதா? பரலோகமும் அப்படிதான். அவரிடத்துல விண்ணப்பம் வைத்ததை அவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பரலோகம் நிச்சயத்திருக்குது. ஆனால் அதற்கு முன்பாக சில வேளையில சில காரியங்கள் தேவ பிள்ளைகளே செய்வதுண்டு. இது நடக்குமா, எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். அவர் யாரு கேட்டு சொல்றதுக்கு? நடக்குமா நடக்காதான்னு நடத்துகிறவர்கிட்ட நீ கேட்டீங்கன்னா அவருக்கும் பதில் சொல்ல போறாரு. அஞ்ஞானம் பார்க்கிறவர்களாய் இல்லை, அப்படி போயிடக்கூடாது. அஞ்ஞானம் பார்க்கிறவர்களாய் நம்ம போயிட்டோம்னா நல்லா புரிஞ்சுங்க, எதுக்கு இது வருதுன்னு எனக்கு தெரியல. அஞ்ஞானம் பார்க்கலாய் மனிதரிடத்துல நம்ம போய் நிற்போம் அப்படின்னா அஞ்ஞானா புரியும் சொல்லலாம். மனிதர்களை நம்ம நாடி போவோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு அருவருப்பாய் உண்டாது. தீர்க்க தரிசனம் வரும். எப்படி வரும்னா, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது அப்போ அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பார். அது வேற, அது தீர்க்க தரிசனம். உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, ஆனால் ஆண்டவர் வெளியரங்கமாக பேசும்போது அது தீர்க்க தரிசனம்.
பெயர் சொல்லி பேசுகிறது தீர்க்க தரிசனம், வார்த்தை கொண்டு பேசி ஆறுதல் படுறது தீர்க்க தரிசனம். இப்படி வரது ஒரு வார்த்தை. ஆனால் நாமளாவே வாண்டடாக போய் ஒரு ஊழியக்காரிகிட்ட போயிட்டு, நாமளாவே வாண்டடாக போயிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன நடக்கும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்படிப்பட்ட நிலையில் எந்த ஒரு தேவ பிள்ளைங்களும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு தேவ பிள்ளைங்களும் இருக்கவே கூடாது. மரணம் வரை இந்த தவறை செஞ்சிடவே கூடாது. ஜெபம் பண்ணிட்டு வரணும், என் கூட ஆண்டவர் பேசணும்னு கேட்டு வரும்போது ஆண்டவர் பேசுவார், அது வேற. அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்க, அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு அநேக மனிதர்களை தேடிக்கொண்டு போய் இல்லை, பழுத்து கீழே விழக்கூடிய கனியை தட்டி பறிப்பதற்கு சமம். அது கர்த்தருக்கு அருவருப்பை உண்டு பண்ணும். அல்லேலூயா. தெரியல இந்த வேர்ட் வருது, பட் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பயத்துல முதல்ல கர்த்தர் தேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ அங்க எலியா அங்க பயந்து வந்த பொழுது, எசபேலுக்கு பயந்த பொழுது, சூறை செடியின் மத்தியில் இருக்கும் பொழுது அவனை தட்டி தேவ தூதர்கள் 6 வாசிங்க சிஸ்டர். திரும்ப தூங்கிட்டார். யாரு கொடுத்தாங்கிற நினைவே இல்லை, யாரு கொடுத்தாருங்கிற நினைவே இல்லை. இறுதியும் அப்படி ஆயிடுச்சு. ஆபத்தில் இருந்து ஓடி வர, ஆபத்தில் இருந்து மீட்க தேவன் இருக்கிறாருங்கிற உணர்வே இல்லாமல் பயத்தில் அவன் உணர்வு போயிடுச்சு. அங்கே ஆகாரத்தை உண்டு பண்ணி கொடுக்குறாரு. உண்டு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு என்ன பண்ணுறாரு? தூங்கிடுறார். 8 வாசிங்க, சாரி 7 வாசிங்க திரும்ப. எழுந்திரு, நீ போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீங்க பாருங்க எவ்வளோ அழகா ஒரு தாய் தேற்றுறது போல தட்டுறாங்க. ஒரு தாய்க்கு தான், பரவாயில்லப்பா இந்த வாட்டி நீ ஃபெயில் ஆயிட்டியா, பரவாயில்ல, அம்மா உன்னை அடிச்சிட்டேன், பரவாயில்ல, ஆனால் நீ இப்படி இருக்காத, நல்லா படின்னு, இன்னும் எதிர்காலம் நல்லா இருக்குதுல்ல, இன்னும் ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது, பயப்படாத, அம்மா இருக்கு, அம்மா ஜெபம் பண்ணுறேன், இப்படி தாயானவன் தந்தையானவன் சொல்லணும். அல்லேலூயா. ஆனால் அதற்கு மாற நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குது? எருமை மாடை, நீ எல்லாம் உருப்பிடவே மாட்ட, உனக்கு எவ்வளோதான் நான் சொல்லித்தரது, எவ்வளோதான் நான் பணம் கட்டுறது, நீ எல்லாம் வாழ்க்கையில் நல்லாவே வரமாட்ட, நாசமா போயிடுவேன். இது தேற்றுறது கிடையாது, இது தேற்றுதல் கிடையாது, சபிக்கிறது. இந்த நிலையில தேவ பிள்ளைங்க என்னைக்குமே இருக்கக்கூடாது. படிக்கலையா, ஃபெயில் ஆயிட்டாங்களா, பரவாயில்ல, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஒரு ஆறுதல் படுத்தும்போது, பரவாயில்லப்பா, பரவாயில்லம்மா, நீ நல்லா படிப்ப, உன்னால் முடியும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுடைய முதுகில் தட்டும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? என் பிள்ளையை நான் தட்டி கொடுப்பேன். அல்லேலூயா. என் பிள்ளையை நான் தட்டி கொடுப்பேன், அடிக்க மாட்டேன். அடிக்க வேண்டிய வேலையில் அடிக்கணும், தவறு பண்ணும்போது அடிக்கணும். எல்லா வேலையிலையும் கொஞ்சம்னா பிள்ளை மதிமிஞ்சி போயிடும், கையை விட்டு போயிடும். இல்லை, அடிக்க வேண்டிய வேலையில் அடிக்கணும், தேற்ற வேண்டிய வேலையில் தேற்றணும். தேற்றுகிற வேலையில் அடி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கையை விட்டு மீறி போயிடும், இன்னும் கையை விட்டு மீறி போயிடும். அல்லேலூயா. அப்பொழுது 8 வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு போஜனத்துல 40 நாள் இரவும் பகலும் நடந்தான்ட்டு பார்க்கிறோம். பலப்படுத்துகிறவ நம்மை பலப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்னா சோர்வு வரவே வராது. சோர்ந்து போய் இருக்கிற இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏதோ ஒரு பலன், யாருமே இல்லை, நானாதையா இருக்கிறேன், இல்லை,
இந்த உலகத்துக்கு நீ அனாதை என்று நீ தீர்மானிச்சிருக்கிற, இல்லை பரலோகம் தீர்மானித்திருக்கிறது. பரலோகத்துக்கு சொந்தக்காரி நீ, உன்னுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து. இவங்க இருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும், இல்லை பரவாயில்ல, இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கூட இருக்கணும்னு நீ நினைப்பாருன்னா உன் பக்கத்தில் வந்து உனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்கே பாருங்க 14 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. பலனே இல்லாத சூறைச் செடியில படுத்து கிடந்தவனுக்கு கர்த்தரோடு பேசுவதற்குண்டான பலன் எப்படிங்க வந்தது? அந்த போஜனம் தேவ தூதன் கொடுத்த போஜனம். தூதன் கொடுத்த போஜனத்துக்கு எவ்வளவு பலன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த போஜனத்தை அனுதினமும் நம்ம வாசிக்கும் பொழுது, அனுதினமும் தியானம் பண்ணும் பொழுது எங்கே வேணாலும் போய் தைரியமாக நிற்க முடியுங்க. கர்த்தர் நம்ம பக்கத்தில் நிற்பாருங்க. இந்த போஜனம் நமக்குள்ளே இல்லாதபடியினால தான் நமக்கு பயம் வருது, ஓடுறோம், ஒளிகிறோம், மனுஷங்களுடைய உதவியை நாடி போகிறோம், தலை குளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இல்லை, இந்த போஜனத்தை, தேவ வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது பலனுள்ள பிள்ளைகளாய் நம் ஜீவன் மாறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பலனுள்ள பிள்ளைகளை இல்லை பார்க்கும்போது 12 பார்க்கும்போது 12 எடுத்து வாசிங்க. 11 வாசிங்க சிஸ்டர். அப்படின்னு பாட்டுங்க. காற்று உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, சலசலப்பு உண்டாயிற்று, கர்த்தர் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றா, நீ வெளியே போய் தைரியமா நில்லுப்பான்னு சொல்லிட்டார். அவன் வந்து நின்றுட்டான். இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு முன்பாக நீ நில்லு. அக்னியை போல சூழ்நிலை உண்டானாலும் கர்த்தர் இருக்க மாட்டாங்க. நம்ம மனசு குமுறுது இல்லை, இயேசுவே எங்கப்பா இருக்கிறீங்க, எங்கப்பா இருக்கிறீங்க, எங்க பாருங்க, எங்க எல்லாமே அந்த பிரச்சனைக்கு நடுவில் இருந்து கூப்பிடும் பொழுது அந்த சத்தம், அந்த குழப்பம், மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய வழி நடத்துதல் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல இருக்கவே மாட்டார். அமைதியாக நம்மை ஒருமுகப்படுத்தி ஓரமாக இருக்கும் பொழுது அந்த 12 வாசிக்கிறோம், மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. மெல்லிய சத்தம். உன் வாழ்க்கையிலே உன் தாயினுடைய மெல்லிய சத்தத்தை, தாயாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மெல்லிய சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்றால் உன் சலசலப்பு, உன் இக்கட்டு, உன் போராட்டம் எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டு அவைகளிலிருந்து வெளியே வந்து நில் கர்த்தருக்கு முன்பாக. அப்பொழுது மெல்லிய சத்தம் உனக்கு உண்டாகும். கர்த்தருக்கு முன்பாக தாழ பண்ணிடு, மெல்லிய சத்தம் உண்டாகும். தேவ பிள்ளையே, ஒரு வைராக்கியம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேணும். என்னன்னா, என் கர்த்தருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன், தீர்க்கதரிசிகளுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன் என்று எலியாவால் சொல்ல முடிகிறது என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ள வேணுங்க. எப்படிப்பட்ட வைராக்கியம் வேணும்னா, நான் அனுதினமும் 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன் என்கிற வைராக்கியம், நான் ஆண்டவரிடத்துல இடைப்படுவேன் என்கிற வைராக்கியம், நான் கேட்டால் என் தகப்பன் செய்வார் என்கிற நிச்சயத்தினுடைய வைராக்கியம் வேணும். அவர் தேற்றுகிற தேவன். எம்மட்டும் இப்படியே நம்ம வளராம சபைகளுக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கும். விசுவாசத்தின் பிள்ளைகளாய், விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய், விசுவாசத்திலே வளருகிற பிள்ளைகளாய் நம் ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன் பாருங்க,
ஒன்று சொல்ல நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னா தைரியமாக இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போங்க. நான் இயேசு நாமத்தை கொண்டு சொல்கிறேன், விசுவாசம் இது நடக்குங்க. எங்கள் அப்பா நடத்துவாருங்க. நான் வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இது வைராக்கியம் நடக்கும். ஞானஸ்தானம் எடுப்பாருங்க என் வீட்டுக்கார். வைராக்கியம் வைங்க, கர்த்தர் தட்டுவார் உங்கள் வீட்டுக்காரர். தம்பி எழுந்து வா அப்படி. என் வீட்டில் அன்பின் சத்தம் இருக்குங்க, பாசத்தின் சத்தம் இருக்குங்க. வைராக்கியமாக போங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. வைராக்கியம் உடைய பிள்ளைகளாக இருக்கணும். வைராக்கியத்தை விட்டுட விடக்கூடாது. எலி அங்கே சொல்கிறேன், வைராக்கியமாக நான் நின்னதுனால தான் எனக்கு இந்த போராட்டம். அதில் கூட பாருங்கள், அங்கே பூமி பிளக்கப்படுது, அக்னி வருது, காற்றின் சத்தம் கேட்குது, அங்கெல்லாம் ஒன்றுமே வரல. அவன் அமைதியாக இருக்கும் பொழுது, அவன் தன்னை ஒருமுகப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல மெல்லிய சத்தம் உண்டாயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் அந்த குமுறலோட இயேசு விடுதலை தருவாரான்னு ஒரு பக்கம், மனுஷன் விடுதலை தருவானான்னு ஒரு பக்கம், புரியுதுங்களா? இப்படி ஒரு பக்கம் நம்ம நின்றுட்டு இருப்போம்னா எப்படி நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? முடியும். இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு நிற்கும் பொழுது கர்த்தர் அங்கே உங்களை தேற்றி நீங்கள் பிரியப்படுகிறத தருகிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் எங்கே தேற்றுவார்னா நம்மளுடைய பலவீனத்தில் தேற்றுகிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க நியாயாதிபதிகள் 6:12 அதிகாரம், 6வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். யாரு வரா? தூதன் வந்து கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் பாரு, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் மோட்டிவேட்டர் யாருன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. த பெஸ்ட் மோட்டிவேட்டர், த பெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். இன்னைக்கு நிறைய மோட்டிவேஷனுக்கு காசு கொடுத்து உலக ஜனங்கள் காசு கொடுத்தெல்லாம் கேட்குறாங்க. இல்லைங்க, நமக்கு இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்து இலவசமாய் ரத்தத்தை சிந்தி இந்த வேத புஸ்தகத்தின் நிமித்தம் நம்ம பெஸ்ட் மோட்டிவேராக நமக்காக கர்த்தர் இருக்கிறாருங்க. தாயை போல தெரியாங்க பாருங்க. கிதியோன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவான், ஆனால் ஆண்டவர் அவன் எப்படி பார்க்குறாரா? பராக்கிரமசாலியே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அடுத்தவர்கள் ஒன்றுமே இல்லைன்னு வாங்க. எத்தனை பேர் அந்த நிலையை கடந்து வந்துருக்கீங்க? நம்ம பிள்ளைங்களை சொல்லுவல, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட சொல்லியிருக்கோமா இல்லையா? நம்மளை யாராவது சொல்லுவாங்களே, நீ எல்லாம் வந்து நம்ம அம்மாக்கள் சொல்லியிருப்பாங்களே. இன்னொரு விதத்தில் பாரு, நம்மை நாமே கண்ணாடி முன்னாடி பார்த்து இந்த வாழ்க்கைலாம் எதுக்கு வாழ்றோம்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. இல்லை, ஆமாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்குறது என்னன்னா, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். இயேசு உன்னை ஞானவானாய் பார்க்கிறார். சொல்லுங்க, இயேசு உங்களை ஞானவானாய் பார்க்கிறார். இயேசு உங்களை அழகுள்ளவர்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு உன்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்க தேற்றப்படுகிறோம். எப்படி தேற்றப்படுகிறோம்? பராக்கிரமசாலியாய். ஒரு மனிதனை நீ முறியடிப்பது போல அந்த ஜனங்களை, மீதியானியரை நீ முறியடிப்பது. சோர்வுல வராரு பாருங்க. எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்பெல்லாம் தேவன் வந்து தட்டுகிறவராக இருக்கிறார், தட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:16, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அங்க கான்வர்சேஷன் போகுது. நான் இருக்கிறதுலே சின்ன கூட்டம், இருக்கிறதுல ஒன்றும் இல்லாதவன், இருக்கிறதுல இப்படி இருப்பேன் அப்படின்னு கான்வர்சேஷன் போகுது. அப்போ சொல்ல, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ அந்த மீதியானியரை முறியடிப்ப. அப்போ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல உன்னை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் முறியடிக்க கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் தேய்ச்சி முறியடிக்க வைப்பார். ஆமா. அப்போ நீங்க யார் என் பிரச்சனையை முறியடிப்பா,
யார் என் கடன் பிரச்சனையை முறியடிப்பா, யார் என் வேதனையை முறியடிப்பா, யாரு யாரு யாருன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன ஆயிடும்னா, நீ யாருமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வந்துடுவோம். இல்லை, அவர் யார் என்றால் உன் பிரச்சனையை, உன் போராட்டத்தை, உன் நிந்தனையை, உன் வேதனையை நீக்குவது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் இருக்கிறார் என்னை தூக்கி எடுக்க நீ கேட்காத, ஒருவர் இருக்கிறார் உன்னை தூக்கி எடுக்க, அவர் இயேசு கிறிஸ்து. எப்படி ஐயா இவ்வளோ சொல்றீங்க, நான் இது வரைக்கும் எழும்பவே இல்லையே, நான் இன்னும் அப்படி இருக்கேனே, ஒரு மாதிரியா இருக்கேனே நீங்க சொல்வீங்கன்னா, இன்னைக்கும் உன்னை தூக்கி எடுத்து தோள் மேல சுமந்து கொண்டு வந்தபடினாலதான் நீ ஆலயத்துக்குள்ள உட்காந்துருக்கிற. உன்னை தூக்கி எடுக்கல, உன்னை பலப்படுத்தலனா இன்னைக்கு எங்கேயோ நீ எப்பயோ பெட்டிக்குள்ள போயிருப்ப. ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வாதத்தை அவனுக்குண்டான வாழ்க்கை கண்ணோட்டத்தில் கணக்கிடுவானா, நிறைய பணம், ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இது வச்சு தான் அவன் ஆசீர்வாதமாக நினைக்கிறான். இல்லை, அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரியவன் எத்துணை போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தரே நித்திய வழி என்று அமர்ந்திருக்கும் பொழுது, கர்த்தர் தன்னோடு இடைப்படுகிற பொழுது தான் அது நிலையான ஆசீர்வாதம். உங்களோட எத்தனை நாளைக்கு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார்? இந்த ஆசீர்வாதத்தை எந்த பிள்ளை ஏற்கலையோ, எந்த பிள்ளை அனுபவிக்கலையோ, அந்த பிள்ளை பராக்கிரமசாலியா ஆக முடியாது. தகப்பனுடைய தாயினுடைய அன்பை ருசி பார்க்க முடியாத பிள்ளையா நம்ம இருப்போம்னா, இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை கொண்டு அவைகளிலிருந்து விடுவித்து தேவ சமூகத்தில் வரும் பொழுது நம்ம பராக்கிரமசாலியை கர்த்தர் மாற்றுவார். யாருக்கு நீ கேவலமா பட்டியோ அங்க வைப்பார் உன்னை பராக்கிரமசாலியா. கோலியாத்து பராக்கிரமசாலியா இருந்தான், தாவீது ஏளனமாய் பார்க்கப்பட்டவனா இருந்தான். ஆனா அடிச்சாரு பாருங்க ஒரு கல்லை வச்சு கோலியாத்து, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாருன்னா தாவீதை பார்த்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. ஆனா என்னப்பட்ட சவுலே கிண்டல் பண்ணியிருப்பாரான்னு பார்த்தீங்க? இல்லை, சவுலுக்கு பயம் வந்துருச்சு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. முடிஞ்சு போச்சு. சவுலுக்கு அன்னைக்கு முடிச்சது கிளி. பராக்கிரமசாலியா இருந்த சவுல். இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த சத்தத்தை கேட்கணுமோ அந்த சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும். எந்த சத்தத்தை கேட்கக்கூடாது. தேவ சத்தத்தை கேட்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, பிறர் பயமுறுத்துகிற சத்தத்தை, இசபேலின் சத்தத்தை கேட்பதற்கு தேவன் தடை பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்துணை இசபேலின் சத்தங்கள் நம்மை காதுகள் கிழிக்க காதுகளில் ஊதினாலும் தேவன் கரத்தை கொண்டு அவைகளை மூடி அந்த சத்தமே அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ண வைக்க வல்லமை. பட்டணத்தை சுத்தி வா, ஈட்டியும் பட்டயத்தோடு இல்லை, எக்காலத்தோடு. எக்காலம் ஊதினார்கள், அந்த எக்கால சத்தம் அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணி மதில்கள் இடிந்து விழுந்தது. உன்னுடைய எக்காலத்தை ஊதுவதற்கு, நீ பராக்கிரமசாலியை மாறுவதற்கு, அவர் உன்னை தேற்றுவதற்கு தேவ சமூகத்தில் நீ காத்திரு. தேவ சமூகத்தை காத்திரு. தேவ பிள்ளைங்களே, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஐயா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க ஓடி போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் எதனா வாங்க சொல்லுங்க, நான் வாங்கிடுவோம். நீங்க எங்கன்னா எங்களை கொண்டு போயிட்டு வான்னு சொல்லுங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா நல்லா ஆயிடும்னு சொல்லுங்க, நாங்க ஓடி போயிட்டு வந்துடுவோம். ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு பலன் இருக்கு ஐயா. தேவனோடு உறவாட, தேவனோடு ஜெபிக்க, தேவனோடு ஐக்கியப்பட, தேவனோடு முகமுகமாய் தேவனை தரிசிக்க எனக்கு பலன் இல்லையே. அந்த சங்கிலியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். உன் பலவீனத்தை, இன்னும் உன்னை பலவீனப்படுத்துகிற உன் நினைவின் சங்கிலியை, உன் வறுமையின் சங்கிலி, உன் வியாதியின் சங்கிலி, நான் ஒண்ணுமே இல்லை, என்னால ஜெபிக்கவே முடியல, அதை விட முக்கியமான ஒரு சங்கிலி இயேசு கிறிஸ்து நாமத்தால் இன்னைக்கு அறுத்தரிக்கப்படுவதாக. உன்னை கட்டி வைத்திருக்கிற சங்கிலி அறுத்தரிக்கப்படுவதாக. என்ன சங்கிலினா, நான் ஜெபிச்சு எனக்கு நல்லது நடக்குமா, இந்த எண்ணம் இயேசுவின் நாமத்தால் விலகி போவதாக. ஏனென்றால் நீ பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு, இனி நீ ஜெபம் பண்ணி எல்லாமே நடக்கும். ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க. இத்தனை வருஷம் நம்ம அவயம் எப்படி இருக்குன்னா, கட்டப்பட்ட அவயமா இருக்கு. ஒரே நாள் ஜெபத்துல அந்த அவயம் சங்கிலி அறுக்கப்படும்னா கர்த்தர் நினைச்சா அறுக்கப்படும். ஆனா உங்களை ஒப்பு கொடுங்க, எந்த காரியத்துல இருந்து விடுதலை அடையணுமோ
எந்த காரியம் நன்மை அடையணுமோ அந்த காரியத்தை குறித்தே நீ நினைவில் வைத்து வாழ ஆரம்பி. அது துளிர் விடுவதற்கு நீ இடம் கொடு. அதை விதைப்பதற்கு முதலாவது அந்த விதையை உன் கைகளில் எடுத்து மண்ணை தோண்டி அந்த விதையை போடு. விசுவாசத்தினால் நீர் பாய்ச்சு, ஜபத்தினால் முள்வேலி போடு. அது வளரும், கனி தரும். அந்த கனியிலே நீ சந்தோஷமா இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிதியோன் தன்னை எப்படி பார்த்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பரலோகம் அவனை எப்படி பார்க்குறதுனா பராக்கிரமசாலியா பார்க்குறான். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 25:8. கர்த்தரே இதை சொன்னார். உன் கண்ணீரை துடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 39 42 41 வரைக்கும் பார்க்கலாம். மார்த்தாள் என்ன பண்றான்னா, பற்பல சிந்தையிலே இருக்கும்பொழுது கர்த்தர் தேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பற்பல சிந்தையிலே இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். இன்னைக்கு நீங்க பாருங்க, தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க, ஆனா தேவனோட இணைந்து இருக்கிறது எத்தனை பேர்? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு கை தூக்காது, ஒரே ஒரு கை தூக்கிறது. கர்த்தருக்கு நன்றி. இதான் பற்பல சிந்தனை. இதுதான் பற்பல சிந்தனை. இந்த சிந்தனையோடு தேவ சமூகத்தில் வந்தோம்னா தேற்றப்பட மாட்டோம். முடியாது, தேற்றப்பட முடியாது. ஒரு திருச்சபையானது எப்படிப்பட்ட திருச்சபையா இருக்கணும்னா, வல்லமையுடைய திருச்சபையா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற தேசமெங்கும் இருக்கிற திருச்சபை அப்படி சில திருச்சபைகள் தான் இருக்கும். எல்லா திருச்சபையும் இருக்காது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, ஆலயத்துக்குள்ள காலை வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரெயிட்டா கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். கர்த்தர்கிட்ட மட்டும்தான். பற்பல சிந்தனையோடு இருக்கக்கூடாது. பற்பல சிந்தனையோடு இருக்கவே கூடாதுங்க. அப்படி இருந்துட்டோம்னா நம்ம அடுத்த நிலைக்கு போகிறது கஷ்டம். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, பற்பல சிந்தனையோடு இருக்கிற நம்மை பார்த்து தேற்றுகிறார். உதாரணம், மார்த்தாள். மரியாள் ஆண்டவருடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவர் பாதத்தில் அமர்ந்துட்டான். அவளுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. ஆண்டவர் சாப்பிட்டான்னா, நான் சாப்பிட்டான்னா, நான் தூங்கினான்னா, எனக்கு நல்ல பங்காகி இயேசு கிறிஸ்துவை கண்டுட்டேன், அவர் பாதத்தில் நான் அமர்ந்துட்டேன். மார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். கம்ப்ளைண்ட். ஆனால் ஆண்டவர் அங்கே 42 வாசிங்க. 10 லூக்கா 10:42 வாசிங்க. மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஆண்டவரே அங்க சொல்றாருங்க. ஆண்டவரே என்ன சொல்றாரு? பற்பல சிந்தனையோடு ஒருவேளை மார்த்தாளை போல இருப்பீங்கன்னா, உங்களுக்கு தான் நீங்க என்ன யோசிச்சீங்கன்னு தெரியும், எனக்கு தெரியாது இல்ல. உங்களுக்கு தான் பற்பல சிந்தையோடு அப்படியே சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சு கொண்டே இருப்போம்னா தேற்றப்படுவது மிக கடினம். ஆனாலும் கர்த்தர் தேற்ற வல்லமை உள்ளவராக மார்த்தாளை பார்த்து சொல்லிட்டார், நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டாயானா சந்தோஷமா இருப்ப. அப்ப வேலை நேரத்துல பற்பல சிந்தனையோடு நீ வேலை பார்ப்பானா உன் வேலையில நீ கோட்டை விட்டுருவ, உன் வியாபாரத்தை கோட்டை விட்டுருவ. இப்படி சொல்லலாம். வண்டி ஓட்டுன்னு இருக்கும்போது நான் கண்ணை மூடின்னு தான் ஓட்டுவேன், கனவு கண்டுன்னு தான் ஓட்டுவேன். நீங்க ஓட்டுனீங்கன்னா என்ன ஆவீங்க? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. யார் பாடுவா? மற்றவங்களாம் பாடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஒரே சிந்தையில வண்டி ஓட்டுறோமா? கேர்ஃபுல்லா ஓட்டுறோமா? இந்த இடத்துக்கு கிக் அடிச்சிட்டா அப்படின்னா அடுத்து நேரம் நான் எங்க போகணும்னு எனக்கு தெரியுதா? டேக் லெஃப்ட், டேக் ரைட் எதுவுமே இல்லை. நேராக போய் நான் சேரக்கூடிய இடத்துக்கு நான் போய் சேர்ந்துடுறேன். டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் வர்றதுக்கு மட்டும் நமக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு. கர்த்தர் என்னை கைவிட்டார். கர்த்தர் கைவிடலை, நீ கர்த்தரை கைவிட்டாய்.
ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் உன்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். பலப்படுத்தி பராக்கிரமசாலியை நீ வெளியில போங்கிற. வெளியில போனோன்னா திரும்ப பற்பல சிந்தனைகள் எல்லா மனுஷங்களுக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. எந்த மனுஷனும் பற்பல சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது, உண்டு. ஆனால் அந்த சிந்தனைகளை கட்டி ஆள்வதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆராதனையில் இயேசுவேன்னு கத்தும் போது நிச்சயம் சொல்ற உங்க சரீரத்தில் இருக்கிற வேண்டாத பலவீனங்கள் வெளியே நிச்சயம் போயிருக்கு. நினைவுகள், வேண்டாத நினைவுகள் வெளியே நிச்சயம் போயிருக்கு. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பற்பல சிந்தனையோடு இருக்காதீங்க. விட்டுருங்க, தேவ சமூகத்தை விட்டுருங்க. உங்களை தேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதுல மூன்றாவது உன் பற்பல சிந்தனையில் தேற்றுவார். நான்காவது காரியம், உன் கண்ணீரில் உன்னை தேற்றுவார். 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி நான் எசேக்கியா மிகவும் அழுதான். ஆயுசு நாட்கள் முடிய போதுன்னு வந்து தீர்க்கதரிசி சொன்ன போது மிகவும் அழுதான். சுவர் பக்கமாய் திரும்பி அழுதான். அவன் கண்ணீரை கர்த்தர் கண்டு தீர்க்கதரிசனம் உரைத்த தன் மகனை மீண்டுமாய் போய் 15 வருடம் நான் கூட்டி தருவேன் என்று. அப்போ உன் கண்ணீரை கண்டு அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். அக்கா அடிச்சிட்டாருக்கா, அழாது. எங்க அம்மா என்ன எப்படி அடிச்சிட்டாங்க தெரியுமா, அவங்கள நான் ஏதாவது பண்ணோம். அப்போ கூட இருக்கிற நண்பி சொல்லுவாங்க, அப்படியா, எதுக்கு அடிச்சாங்க, படிக்கல அடிச்சாங்க. அப்போ அவங்கள பழி வாங்கத்தை நீ படிக்கவே படிக்காத, அவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த வருஷம் ஃபோன் பண்ணி கேட்பீங்க, ஹே நான் 12th போயிட்டேன், நீ எங்கே இருக்கிற? 11th தான் இருக்கிற. அவ்வளோதான். இந்த உலகத்தின் புத்திமதிகள், நல்ல புத்திமதி சொல்லக்கூடிய ஜனங்கள் ஒரு சில பேர் தான். ஆனால் சில பேர் புத்திமதிங்கிற பேரில் உனக்கு அழிவாங்க வச்சிருப்பான். எசேக்கியா ராஜா அங்கே தீர்க்க தரிசனம் வந்தோடனே பவுலை போல குறி கேட்க ஓடல, செத்தவனை எழுப்பல. ஆனால் அதுக்கு மாறா என்ன, ஒருவேளை பவுல் அங்கே தேவனுக்கு முன்பாக முழங்கால் கர்த்தருக்கு முன்பாக அழுதுருந்தார்னா கர்த்தர் கிருபை வச்சிருப்பார். சவுல் செய்த தவறு. ஆனால் எசேக்கியா சோர் பக்கமாய் திரும்பி அழுதபடியினால, தன் இருதயத்தை ஊற்றினபடினால கண்ணீரின் விண்ணப்பத்தை கேட்டார். சிம்சோன் எல்லா பலனிருந்து நஸ்ரய விரதம் பெற்றவனாய் இருந்த பொழுது அந்த பலவீனத்தை ஒரு பாவத்தின் நிமித்தம் அவன் விட்டதுனால, வாலிப பிள்ளைங்களை பெரியவங்களை பாவத்தின் நிமித்தம் கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. பாவத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னால் பலன் உண்டு, நான் அந்த பாவத்தை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெளில வந்துடுவேன் நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நான் சொல்லுவேன் உலகத்திலேயே மோசமான பலவீனன் யாருன்னா நீங்கள் தான். சத்ருவுக்கு எதிர்த்து நின்று வேதம் சொல்லுது, பாவத்துக்கு விலகி சொல்லுது, எதிர்த்து நில்லுன்றாரு. சத்ருவுக்கு பாவத்துக்கு விலகி ஓடுங்கிறார். ஆனா உள்டாவா மாத்திட்டாங்க இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க. சத்ருக்கு பயந்து ஓடுறாங்க, பாவத்தை எதிர்த்து நிற்பம்பாங்க, கீழே விழுந்து கிடப்பான். எங்க போனான், எங்க தேடினாலும் அவன் இருக்க மாட்டான். உன் சரீரத்துக்குள்ளாக உன்னை அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிற பாவம், எந்த பாவமாக இருந்தாலும் இன்று விடுதலை அடைவதா, உன் கண்ணீர் நிமித்தம் நீ விடுதலை அடைவாயாக. சிம்சோன் அந்த வேலையில கடைசி நிமிஷத்துல தேவனிடத்துல கேட்கிறான், கண்ணீர் சிந்துறான். கர்த்தர் அவனை தேற்றுவதற்கு அவன் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அப்போ கண்ணீரிலே, அப்போ பயத்துல தேற்றுகிற தேவன், பற்பல சிந்தனையில தேற்றுகிற தேவன், உன் பலவீனத்தில் உன்னை தேற்றுகிற தேவன், உன் கண்ணீரிலே உன்னை தேற்றுகிற தேவன். கண்ணீர் சிந்து மனுஷனுக்கு முன்பாக கண்ணீர் சிந்தாது, தேவ சமூகத்தில் உன்னை கண்ணீர் சிந்த. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 31:16. நீ அழாதபடிக்கு, உன் கண்ணீர் விடாதபடிக்கு, என்ன உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி அடக்கிக்கொள்.
உன் கிரியைக்கு பலன் உண்டு. யாரு சொல்றா? மனுஷன் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்லல, இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. விசுவாசத்தோடு, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. எந்திரிச்சு நின்னு, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. பிள்ளைகள் மேல தோள்களை கைகளை போட்டு, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, விசுவாசத்தோடு, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. விசுவாசத்தோட, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. பிள்ளை, விசுவாசத்தோட நீ போதும் என் வாழ்விலேன்னு சொல்ல முடியுமா? நீங்க போதும் ஏசப்பா. இது வரைக்கும் என்னை யாரும் தேற்றல, ஆனா இன்னைக்கு என்ன தேற்றிட்டீங்க. நான் சந்தோஷத்தோட கடந்து சொல்றேன், அன்பின் தகப்பனே, நீ தாமே உங்களுடைய பிள்ளைகளை தேற்றினதற்காக நன்றி. பயத்தில் தேற்றுகிற தேவன், கண்ணீரிலே தேற்றுகிற தேவன், பற்பல சிந்தையிலே தேற்றுகிற தேவன், பலவீனத்தில் தேற்றுகிற தேவன். எத்துணை காரியங்கள் எங்களை பலவீனப்படுத்தினாலும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை, வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளை தேற்றி ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக வேண்டுகிற நல்ல தகப்பனே, ஆமென்.